அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பேராற்றலாகிய அகத்தியத்தின் திருவருள் தொட்டு வணங்கி சிவமகா வாழைச்சித்தன் பேராற்றலை வணங்கி இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் உங்கள் ஆனந்த கழிப்பில் அற்புதமாக உங்கள் நிலைகளையெல்லாம் எங்களுக்கு உணர்த்தின அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் கோடான கோடி, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த உங்களுக்கு, உங்கள் அருகாமையில் அமர்ந்ததற்கு இந்த இடத்த கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி, உங்களோட பிரபஞ்ச பணி உங்கள் கூட இருந்து பண்ணி செய்கிறதுக்கு எல்லா நலங்களையும் நீங்கள் கொடுக்கணும், வேறு எந்த வேண்டுதலும் எனக்கு இல்லை. உங்கள் பாதம் அடிங்கிறேன் ஐயா. அற்புதமான அவதார கணமாம் ராமனுக்கு ஒரு ஆஞ்சநேயன், சிவமகா வாழைச்சித்தனுக்கு நீ என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ராமநாமத்தை கூறுகின்ற பொழுது ஆஞ்சநேயன் ராமனை எதிர்க்கின்ற வல்லமையை பெற்றான். அவ்வாறு சிவமகா வாழைச்சித்தனுடைய நாமத்தை நீ கூறுகின்ற பொழுது பிரபஞ்சத்தை எதிர்க்கின்ற ஆற்றலை பெறுவாய் என்ற அகத்தியன் வாழ். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சரணாகதியில் உயர்நிலை கொண்டு சித்தனுடைய சீடனாக வலம் வரும் நீ வெகு நாட்கள் கடந்து உன்னுடைய குரல் இச்சபையில் ஒலிக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஏனெனில் கேட்பதற்கும் வினவுவதற்கும் ஏதுமில்லை, நீங்களே வினாவும் விடையும் என்று வந்துவிட்ட அந்நிலை கடந்து சித்திரை பெருவிழாவிலே அகத்தியன் உள்ளிருந்து உரையாற்றிய, சிவத்தின் உள்ளிருந்து உரையாற்றிய அத்தகைய சரணாகதி நிலை கொண்ட ஆசி நிலைகளில் உள்ளிருந்து எழுப்பிய அத்தகைய சரண்நிலை ஆசி உனக்குள் இருந்து எழுந்தது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான நல்ல ஆசிகள் ஏற்றமிகு உயர் சபையை உயர்வாய் ஏற்று நீ வளம் வந்து அற்புத நிலை கொண்டு தடம் பதிக்கின்ற உன் தடம், அற்புத நிலை கொண்டு நீ தடம் பதிக்கின்ற உன் தடம், அது என் தடம், அது சிவமகா வாழைச்சித்தன் தடமாக உயர்ந்து நிற்கும். அப்பணியும் உயர்வடைந்து உன்னை காண்போர் ஆஞ்சநேயன் ராமனை வணங்கும் நிலையில் எவ்வாறு உயர இயலும் என்கின்ற தத்துவத்தின் அர்த்தத்தில் நீ அமர்ந்திருப்பாய் அவ்விடத்தில் என்ற அகத்தியன் ஆசி. ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சிவசபையினுடைய பேராற்றல் உன்னை சூழ்ந்து உன் மழலையர்கள், உன் உறவாளர்கள், என் பேர குழந்தைகள் யாவருக்கும் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடுத்து யாரு?